அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம கடந்த நிகழ்ச்சி 11வது அதிகாரம் வரைக்கும் அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோமா. 7வது எக்காலத்தோட 11வது அதிகாரம் முடிவடையுது. இப்போ நம்ம 12வது அதிகாரத்துக்கு நம்ம வரோம். இந்த 12வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஏன்னா நம் பிதாவாகிய தேவன், அதாவது அந்த இஸ்ராயல் மக்களை தேர்ந்தெடுத்ததில் இருந்து ஏதேன் தோட்டத்தில் அவர் வாக்களித்தார் பத்தியா, அந்த வாக்கில் இருந்து இது வரைக்கும் இந்த 12வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ராயல் மக்களை பற்றி, இஸ்ரவேலர்களை பற்றி எல்லா விஷயமும் முடிவடைகிறது இந்த 12வது அதிகாரத்தில் தான். இதுக்கு 12வது அதிகாரத்துக்கு மேற்பட்டு இவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வேதத்தில் கொடுக்கப்படலாமா. அதாவது 12வது அதிகாரம் வரைக்கும் இஸ்ராயல் மக்களை குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறி முடியுதுமா. இந்த அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா. நம்ம ஒவ்வொரு வசனமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 12வது அதிகாரத்துக்கு பல வீடியோக்கள் நம்ம போட போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குதுங்க. அதாவது முதல் நம்ம 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 2வது வசனம், 2 வசனம் வரைக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்தி சொல்லுது? முதல்ல வசனத்தை வாசிக்கலாமா. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடம் இருந்தன. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்னு வசனத்துல எழுதியிருக்குதுமா. அப்போ இந்த பெண் யார்? இந்த ஸ்திரீ, வானத்துல காணப்பட்ட இந்த ஸ்திரீ, சூரியனை அணிந்திருந்த இந்த ஸ்திரீ யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் தோன்றியதுன்றாங்க. அடையாளம் அப்படின்னு சொன்னா, அடையாளம் என்பது உருவக வெளிப்பாட்டினால் ஏதோ ஒன்றினை குறிப்பிட்டு வெளிப்படுத்துகின்றவைகள் என்று அர்த்தமாகும். அதாவது ஒரு கருத்தை சொல்ல வருவாங்க, அந்த கருத்து சொல்றதுக்கு உவமையை சொல்லுவாங்க. கதை சொல்லி பொருளை விளங்க வைக்கிறது. புரியுதுங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில வாழ்ந்த பொழுது பல உவமைகளை சொன்னாரு. உவமையை சொல்லித்தான் மக்களுக்கு கருத்தை விளங்க வச்சாரு. விதைக்கிறவனுடைய உவமை சொன்னாரு, முத்துக்களுடைய உவமை சொன்னாரு, காணாமல் போன வெள்ளிக்காசை பத்தி சொன்னாரு, ஊதாரி மைந்தனை பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி பல உவமைகளை இயேசு சாமி சொல்லி இருக்கிறாரு. அதாவது சொல்லி அந்த கருத்தை விளங்க வைக்கிறது, கதை சொல்லி பொருளை விளங்க வைக்கிறது. ஒரு அடையாளம் சொல்லுவாங்க, அந்த அடையாளத்துல பல கருத்துக்கள் அடங்கி இருக்கும். அதுதான் வானத்தில் அடையாளம் காணப்பட்டது அப்படின்னு வசனம் வருதுங்க. அப்போ இந்த அடையாளம் ஏதோ பல கருத்துக்களை நம்மளுக்கு சொல்லுதுமா. அது என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். முதலில் சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ யாரை உருவகப்படுத்துகிறது என்பதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். ஒரு ஸ்திரீ
சூரியனை அணிந்திருந்தால் எங்க வானத்துல அப்படின்னு வசனத்துல வருதுங்க. இன்னும் ஒரு வேறு சில வேதாகமத்துல என்ன எழுதியிருக்குதுன்னா சூரியனை ஆடையாய் அணிந்திருந்தால் அப்படின்னு வருதுங்க. ஆனா இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கிற இந்த வேதத்துல பைபிள்ல சூரியனை அணிந்திருந்தால் எதை ஆடை தான் அணிஞ்சிக்குவோம், நகையை அணிஞ்சிக்குவோம், ஆடையை அணிஞ்சிக்குவோம். அப்ப இந்த பெண் சூரியனை அணிந்திருந்தால், சூரியனை ஆடையாய் அணிந்திருந்தால் அப்படின்னு அர்த்தமா. அப்ப இந்த பெண் யார்? அநேக கிறிஸ்துவங்க நிறைய கிறிஸ்துவங்க இப்படி வானத்துல காணப்படுற இந்த பெண் தலையில கிரீடம் இருக்குது, அதுல 12 நட்சத்திரம் இருக்குது, சூரியன் ஆடையை அணிஞ்சிட்டு இருக்கிறா, அவ கால் கீழே சந்திரன் இருக்குது அப்படின்னு வாசனை நம்மளுக்கு சொல்லுதுமா. நிறைய கிறிஸ்துவங்க இது அன்னை மரியாள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில கிறிஸ்துவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இது சபையை குறிக்கிற ஒரு அடையாளம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். யார் இந்த பெண்ணு? சூரியனை அணிந்திருக்கின்ற பெண் கன்னி மரியாளும் இல்லை, சபையும் இல்லை. அப்ப இந்த பெண் யாரு அப்படின்னா இஸ்ரவேல் என்கின்ற சிறிய சூரியனை அணிந்திருப்பவள் ஆவாள். வானத்துல சூரியனை அணிந்திருக்கிற பெண் யார் அப்படின்னா இஸ்ரவேல் என்ற பெண். அந்த இஸ்ராயல் மக்கள், அந்த இஸ்ராயல் கூட்டம், அந்த இஸ்ராயல் இனம் கடவுள் தேர்ந்தெடுத்தார் பார்த்தீங்களா? இஸ்ராயல் மக்களை 12 கோத்திரத்தார அந்த ஒட்டுமொத்த அந்த மக்கள் இனத்தை ஒரு பெண்ணை உருவகப்படுத்தி சொல்றாங்க. இஸ்ராயல் என்ற பெண், இஸ்ராயல் என்ற ஸ்திரீ அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்றாங்க. எப்படிங்க நீங்க இதை சொல்றீங்க? எப்படி நீங்க இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா வசனத்திலிருந்தே நான் வரேங்க. வசனத்தின் மூலமாகவே இதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை நாம் வேத வசனத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். சூரியனை அணிந்திருக்கிறாள், தலையில கிரீடம் இருந்தது, கிரீடத்துல 12 நட்சத்திரம் இருந்தது, காலில் சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா வேதத்தை வசனத்தின் மூலமா தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ளணும்னாக்கா யோசேப்பு சொப்பனம் பார்த்தார் பார்த்தீங்களா? யோசேப்பு 2 சொப்பனம் பார்க்குறாரு. முதல் சொப்பனம் வயல்ல அறுவடை ஆயிட்டு இருக்குது, அரிக்கட்டுகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. 11 அரிக்கட்டுகளும் என்னை வணங்குது அப்படின்னு கனவு கண்டு சொல்றாரு. அது முதல் கனவு. இரண்டாவது ஒரு கனவு காண்றாரு. யாரு? யோசேப்பு. அவர் என்ன சொல்றாரு? இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன். யாரு? யோசேப்பு சொல்றாரு. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின என்று யோசேப்பு கூறுகிறார். யோசேப்பு என்ன சொல்றாரு? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குச்சு அப்படின்னு யோசேப்பு கனவு கண்டு இந்த கனவை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்றாரு. அப்பா அம்மா கிட்ட கூட போய் இந்த கனவை பத்தி சொல்றாரு யோசேப்பு. இங்க 11 நட்சத்திரமும் என்னை வணங்குச்சு அப்படின்னா 12வது நட்சத்திரம் தான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு நட்சத்திரம் தான், அவரோடு சேர்த்தாக்கா 12 நட்சத்திரம். அப்போ இந்த கனவு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. சொல்லும்போது அவங்க அப்பா கூட கோவப்பட்டாரு. அப்போ நானும் உங்க அம்மாவும் நாங்கெல்லாம் உன்னை வணங்க போறோமா அப்படின்னு அவங்க அப்பாவே கோவப்பட்டாரு. யாரு? யோசேப்பினுடைய அப்பா. இதுல இருந்து என்ன புரியுது நம்மளுக்கு அப்படின்னா
இஸ்ராயல் அப்படின்ற அதாவது அந்த 12 நட்சத்திரமும் அந்த சூரியனும் சந்திரனும் யார் அப்படின்னா யாக்கோபு என்கின்ற இஸ்ரவேலும் அவருடைய மனைவியும் சூரியனும் சந்திரனாகவும் ஸ்திரீயின் கிரீடத்தில் உள்ள 12 நட்சத்திரங்கள் 12 கோத்திரத்தையும் சித்தரித்து காட்டப்படுகின்றது. 12 நட்சத்திரம் கிரீடத்துல அந்த பெண் தலை மேல கிரீடம் வச்சிருக்கிறார். அந்த கிரீடத்துல 12 நட்சத்திரம் இருக்குது. அப்படின்னா இந்த சூரியனும் சந்திரனும் யார் அப்படின்னா யாக்கோபு தான் அந்த சூரியன், அவங்க மனைவி தான் சந்திரன். அப்பா அம்மா யாக்கோபனுடைய மனைவியும் சூரியனும் சந்திரனாக இருக்கிறாங்க. அப்ப அந்த 12 நட்சத்திரம் யாருனாக்கா யாக்கோபுக்கு பிறந்த 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் தான் 12 நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றதுமா. 12 கோத்திரம், 12 குல முதுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க. எனவே சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ இஸ்ரவேலே. இங்கு இஸ்ரவேல் மக்களை ஒரு ஸ்திரீயாக உருவகப்படுத்தி காட்டப்படுகின்றது. இப்படி வானத்தில் இருக்கிற இந்த ஸ்திரீ, இந்த பெண் சூரியனை அணிந்து கொண்டு தலையில கிரீடம் இருக்குது, அதுல 12 நட்சத்திரம் இருக்கு, காலில் சந்திரன் இருக்குது அப்படின்னு யோவான் வானத்துல இந்த அடையாளத்தை பார்க்கிறாரு. இந்த பெண் யாருன்னா இஸ்ராயல் மக்கள் தான் இந்த பெண். இஸ்ராயல் மக்களை பெண்ணா உருவகப்படுத்தி எழுதப்பட்டிருக்குதுங்க. இஸ்ரவேல் என்கின்ற ஸ்திரீ திருமணம் ஆன ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்படுகின்றது. இந்த பெண்ணை வானத்துல பார்க்கிற இந்த பெண்ணை திருமணமான ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. எப்படின்னா இதை நாம் வேதத்தின் மூலமாகவே பார்க்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 50வது அதிகாரம் 1வது வசனமா, எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1லிருந்து 25 திருவசனங்களும், ஓசையாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1லிருந்து 23 திருவசனங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னாக்கா இந்த இஸ்ராயல் என்ற பெண்ணை விபச்சார ஸ்திரீயாக மாற்றப்பட்ட நிலையில் ஒப்பிட்டு கூறுவதை பார்க்கலாம். ஒரு விபச்சார ஸ்திரீயாக எழுதப்பட்டிருக்குதுங்க. யாரு? இந்த 3 வசனங்கள், நான் 3 புஸ்தகத்திலிருந்து 3 வசனங்களை சொன்ன பார்த்தீங்களா? இதுல இந்த இஸ்ராயல் என்ற பெண் ஒரு விபச்சார ஸ்திரீயாக விவரித்து சித்தரித்து காட்டப்படுது. அப்படின்னா தனக்கு சொந்தமான மனைவி தன்னை விட்டுவிட்டு இன்னொருவருடன் போய் வாழும் வாழ்க்கையை சொல்லி விவரித்து காட்டுவதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இஸ்ராயல் பெண்ணை விபச்சார ஸ்திரீயாக சித்தரித்து காட்டப்படுது, புஸ்தகத்துல எழுதி இருக்குதுங்க. அப்போ விபச்சார ஸ்திரீ அப்படின்னா அது யார அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கட்டண புருஷனை விட்டுட்டு திருமணமான கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆண் மகனோடு கூட போய் சேர்ந்து வாழற வாழ்க்கைய, அந்த மாதிரி வாழற பெண்ணைத்தான் விபச்சாரி அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதம் கூட அப்படித்தான் சொல்லுதுங்க. அப்போ இந்த ஸ்திரீ திருமணம் ஆனவத்தான். இந்த பெண்ணு இஸ்ராயல் என்ற பெண்ணு திருமணம் ஆனவா அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. இங்க 12வது அதிகாரத்துல கூட திருமணமான பெண்ணாகத்தான் சித்தரித்து காட்டப்படுகிறதுங்க. இஸ்ராயல் என்கின்ற ஸ்திரீ, அதாவது இஸ்ரவேல் என்கின்ற ஸ்திரீ பிதாவாகிய தேவனால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு தனக்கு மனைவியாக்கி கொண்டவள் தான்
சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. இந்த இஸ்ராயல் என்ற பெண்ணை, அதாவது இந்த இன மக்களை, இந்த கூட்டத்தை, இஸ்ராயல் என்ற இந்த கூட்டத்தை, இந்த இன மக்களை கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் இந்த இஸ்ராயல் மக்களை இந்த உலகத்திலிருந்து தனக்கென்று தேர்ந்தெடுக்கிறாரு. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா இந்த இன மக்களை மட்டும்தான் பிதாவாகிய தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு தனக்கு சொந்தமாக்கி கொள்ள. தேர்ந்தெடுக்கப்பட்டு தனக்கு மனைவியாக்கி கொண்டவள் பிதாவாகிய தேவன் இஸ்ராயல் என்ற பெண்ணை தனக்கு மனைவி ஆக்கிக்கிட்டாராம். இந்த பெண்ணு தான் சூரியனை அணிந்திருந்தாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வீடியோவை பார்க்கிற மற்ற மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் இந்த செய்தியை தவறா புரிந்து கொள்ள கூடாதுங்க. ஏன்னா கடவுளுக்கு திருமணம் கிடையாதுங்க. திருமணம் ஆகாதவர். கடவுள் பரிசுத்தர், பாவமே அறியாதவர். இந்த இடத்துல நீங்க திருமணம் ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாக்கா, வேதத்துல அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவிய எப்படி நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு இந்த இஸ்ராயல் மக்களை கடவுள் நேசிக்கிறார் அப்படின்ற கருத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த விஷயம் எழுதப்பட்டு இருக்குதுங்க. கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிற மாதிரி பிதாவாகிய தேவன் இந்த இஸ்ராயல் என்ற பெண்ணை, இந்த இஸ்ராயல் என்ற மக்களை கடவுள் நேசிக்கிறாரு. திருமணம் ஆயிட்டாக்கா எப்படி நேசிப்பாங்க, அது போல பிதாவாகிய தேவன் இந்த இஸ்ராயல் மக்களை நேசிக்கிறாராம். அதுதான் பிதாவாகிய தேவனால் விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்டு தனக்கு மனைவியாக்கி கொண்டவள் தான் சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ. அப்ப சூரியன் யாரு அப்படின்ற பார்க்கணும். சூரியன்றதா நம்ம யாக்கோபோ சந்திரனும் மனைவியை நம்ம பார்த்தோம். இங்கு யோவான் காண்கின்ற ஸ்திரீ கர்ப்பவதியாய் இருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகின்ற நிலையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த வானத்துல பார்க்கிற அந்த ஸ்திரீ, சூரியனை அணிந்திருந்த அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனை, பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகின்ற நிலையில் இருக்கிறா. ஒரு பெண்ணானவள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது குழந்தையை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு அவள் படுகின்ற வேதனைக்கு பற்றிய கர்ப்ப வேதனை, அது இந்த உலகத்துல யாராலும் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வேதனை வலி தான் பிரசவ வலி. இதை குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்களுக்குத்தான் இந்த வேதனை வலி என்னன்னு தெரியும். அதுவும் சுகப்பிரசவம் ஆன ஸ்திரீக்கு தான் இந்த முழுமையான கர்ப்ப வேதனை என்னன்னு தெரியும். ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதும் சிசரின் பண்ணி குழந்தை எடுக்கிற ஸ்திரீக்கு இந்த பிரசவ வலியில பாதி பிரசவ வலி தான் அனுபவிச்சிருப்பாங்க. முழுமையான பிரசவ வலி அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மயக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த வலி தெரியாது. ஆனா சுகப்பிரசவம் ஆகுது பத்தியா, அந்த ஸ்திரீக்கு தான் இந்த முழுமையான பிரசவ வலி என்னன்னு நல்லா தெரியும். ஏன்னா நானும் 3 குழந்தைக்கு தாயானவள், எனக்கும் 3 குழந்தை சுகப்பிரசவத்துல தான் நானும் 3 குழந்தைய பெற்றெடுத்தேன். அதனால இந்த வேதனை, இந்த வலி எந்த அளவுக்கு கொடூரமானது, எவ்வளவு பயங்கரமானது, உயிர் பிரிகின்ற வேதனைமா, உயிர் போய் உயிர் வரும், அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பிரசவ வலி. அந்த பிரசவ வார்டுல
அந்த பெண்கள் இந்த குழந்தைய இந்த பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு இங்க வசனம் கூட என்ன சொல்லுது பாத்தீங்களா? இங்கு யோவான் காண்கின்ற ஸ்திரீ கர்ப்பவதியாய் இருந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறுகின்ற நிலையில் சித்தரிக்கப்பட அலறா. குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு அலறாலாம். இந்த அலறல் பிரசவ வேதனை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் பெண்கள் எப்படி அலறாங்கன்னு. அந்த அளவுக்கு இந்த பெண் வானத்தில் பார்க்கிறமே, அந்த பெண் சூரியனை ஆடையை அணிந்திருந்தாலே இந்த பெண் கர்ப்பவதியா இருக்கிறாளாம். அப்படின்னா அவளுக்கு திருமணம் ஆயிருக்கணும் தானே? திருமணம் ஆயிருந்தா தான் குழந்தை கர்ப்பம் தரிக்க முடியும். அப்ப இந்த பெண் கர்ப்பமாயிருக்கிறா. குழந்தை பெற்றெடுக்கிறதுக்காக வேதனைப்பட்டு அலறா அப்படின்னு யோவான் எழுதுறாரு. இந்த மாதிரி அதாவது ஒரு பெண்ணானவள் குழந்தைய கர்ப்பமாக்கி அவ பிள்ளை பெறும்போது அலறுகிறாள் அப்படின்ற செய்தியானது இது போன்ற ஒரு நிலை எங்கேயாவது சபைக்கு கூறப்பட்டிருக்குதா? சபைக்கு சொல்லி இருக்கிறாங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல இல்ல இவ இந்த ஸ்திரீ சபையை தான் குறிக்குது, இல்ல இல்ல இவங்க அன்னை மரியாதை தான். கிடையவே கிடையாதுங்க. சபை என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண். இன்னமும் திருமணம் ஆகவில்லை. சபை நிச்சயிக்கப்பட்டிருக்குது. சபைக்கு இன்னும் திருமணம் நடக்கல. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டிருக்கிறாள் மணவாட்டி. மணவாட்டி திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவள். அவத்தான் மணவாட்டி. அதுதான் சபை. ஆனா இந்த 12வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானத்தில் இருக்கிற அந்த ஸ்திரியானவள் கர்ப்பம் தரித்து பிரசவ வேதனை படுறதுக்கு ஒரு பெண் எப்படி அந்த மாதிரி அலறா அப்படின்னு யோவான் சொல்றாருன்னா, இந்த ஸ்திரீ சபைக்கு சொல்லப்பட்டது இல்லைங்க. திருமணம் ஆன பெண். சபை மணவாட்டின்னு சொல்லி சொல்றோம். நிச்சயிக்கப்பட்ட பெண் மணவாளனுக்காக. யார் மணவாளன்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அவளுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்குதா சபை மணவாட்டி. திருமணம் ஆன பெண்ணை ஒரு பெண்ணை ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா அவளுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க? மனைவி என்று சொல்லுவார்கள். திருமணம் ஆயிட்டா என்னாச்சு? இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனைவி குழந்தையை பெற்றெடுத்த பிறகு, திருமணத்துக்கு பிறகு மனைவிக்கு அப்புறம் குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவளுக்கு என்ன சொல்றாங்க? அவளை தாய் என்று அழைக்கின்றோம். ஏன்னா குழந்தை பெற்று எடுத்ததுனால அவ தாயாவரா, குழந்தைக்கு தாயாவரா. எனவே சபையானது சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரியாக முடியாது. சபை இந்த ஸ்திரிய குறிக்கிற அடையாளம் இல்லை. இந்த ஸ்திரிய நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஸ்திரிய? மணவாட்டி. மணவாளனுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உன்னத பாட்டுக்கு நம்ம போகணும். உன்னத பாட்டை படிக்கணும். அதாவது இனிமை மிகு பாடல். அதில் சூளமித்தியாலும் மேய்ப்பனும் என்கின்ற நிகழ்ச்சி, சூளமித்தியாலும் மேய்ப்பன் என்ற நிகழ்ச்சி வருதுங்க. நான் கூட வீடியோவில் இந்த நிகழ்ச்சியை போட்டிருக்கிறேன். தயவு செய்து பார்க்காதவங்கெல்லாம் போய் பாருங்க. பார்த்துருந்தா இன்னொரு முறை போய் பாருங்க. சூளமித்தியாலும் மேய்ப்பனும் அப்படின்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேங்க. அதாவது சூளமித்தியாலும் மேய்ப்பனும் என்கின்ற நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சபை என்கின்ற மணவாட்டி அடையாளமிட்டிருக்கிறாள். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சபை என்கின்ற மணவாட்டிக்கு அடையாளமிடப்படுகின்றது. மணவாட்டிக்கு மணவாளன்
கிறிஸ்துவே. இன்னும் அடையாளம் விட்டுட்டே இருக்கு. அதான் ரட்சிப்பு. எது வரைக்கும் இந்த ரட்சிப்பு பணி நடக்கும்? கடைசி வரைக்கும் நடக்குமா? அதாவது இந்த ஏழாவது எக்காலம் ஊதறதுக்கு முன்னாடி 3 வருஷம் அந்தி கிறிஸ்து உடன்படிக்கையை முறிக்கிறான் பாரு, அது வரைக்கும் இந்த ரட்சிப்பின் பணி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதனால சபை இந்த சிறியாக மாட்டாள். ஆனால் சபை தாயாக போகிறாள் என்கின்ற கருத்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை. சபை சபைய தாய் அப்படின்னு தாயாக போறா, அவ குழந்தை பெற்றெடுக்க போறா, அவ தாயாக போறா அப்படின்ற செய்தி வேதத்துல புதிய ஏற்பாட்டுல எங்குமே சபைக்கு சொல்லப்படல. ஆனால் தாய் என்கின்ற வார்த்தை இஸ்ரவேலுக்குத்தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. தாய், மனைவி அப்படின்ற வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள். இப்படி இருக்கிற இந்த ஸ்ரீ, சூரியனை ஆடையாய் அணிந்திருக்கிற இந்த பெண்ணை, அதாவது இவளுக்கு பல பாக்கியங்கள் இருக்குது. இவ பாக்கியம் உள்ளவள். யாரு? இஸ்ரவேல் என்ற பெண் பாக்கியம் உள்ளவள். என்னென்ன பாக்கியம்? அது உங்களுக்கு நான் வேதத்திலிருந்து எடுத்து சொல்றேன் பாருங்க. 7 விதமான பாக்கியங்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. என்னென்ன பாக்கியம்? புத்திர சுவிகாரமும் உடன்படிக்கைகளும் மகிமையும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. யாருடையவைகள்? இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் பிதாக்களும் அவர்களுடையவர்களே. முற்பிதாக்கள் சொல்ற அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன். நம்ம முற்பிதாக்கள் அப்படி சொல்றோம் பாத்தியா, அந்த உரிமையெல்லாம் இவங்களுக்கு தான் சொந்தமா. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களிலிருந்து பிறந்தாரே. கிறிஸ்து கூட, இயேசு கிறிஸ்து கூட யார்கிட்ட இருந்து? இஸ்ரவேல் என்ற பெண்ணுக்கிட்ட இருந்து தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி உலக ரீதியா கூட இந்த இஸ்ரவேல் குலத்தில் இருந்தான், அந்த யூத மக்கள் இருந்தான், அந்த யூத கோத்திரத்திலிருந்து தான் இயேசுவும் இந்த பூமியில பிறக்கிறாரு. ஆகவே கிறிஸ்துவும் இஸ்ரவேலில் இருந்து வர வேண்டியவர். அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து இஸ்ரவேல் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்து எங்க வாக்கு பண்ணாரு? ஏதேன் தோட்டத்தில் வாக்கு பண்ணாரு. நம்ம ஆதி பெற்றோர்கள் பாவம் செஞ்சிட்ட பிறகு வாக்கு கொடுக்குறாங்க பத்தியா, அந்த வித்து யாரு? அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இத ஏசாயாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் என்ன சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். யாரு? இஸ்ரவேல் வசனம் ஏசாயா சொல்றாருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றும் வார்த்தைகளை இஸ்ரவேல் உச்சரிக்கும் நாள் எப்பொழுது வரும் என தீர்க்கதரிசி காத்து கொண்டிருந்தார். யாரு? சிமெயோன் தீர்க்கதரிசி. அந்த குழந்தையை பார்த்துட்டு தான் நான் மரிப்பேன் அப்படின்னு அவருக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாரு சிமெயோனுக்கு. சிமெயோன் என்ற தீர்க்கதரிசி. அவரை என் கண்ணால பார்க்காம நான் மரிக்க போறதில்ல அப்படின்னு சிமெயோனும் சொல்லி இருக்கிறார். அதனால இஸ்ராயல் குலத்தில் இருந்து தான் இயேசுவும் பிறந்தாரு. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இந்த சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கணும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இஸ்ரவேல் என்கின்ற ஸ்திரீ மிகுந்த
உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்ல வேண்டி இருந்தது. இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த இஸ்ராயேல் என்ற பெண் பெற்று எடுக்கணும்னாக்கா அவ பல உபத்திரத்துக்குள்ள கடந்து போனோமா. எப்படி ஒரு பெண் இந்த பூமியில குழந்தைய வயிற்றுல வச்சுட்டு சொல்ல இந்த பூமிக்கு அந்த குழந்தைய கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவ எந்த அளவுக்கு வேதனை அடையிறாளோ அது போல இந்த இஸ்ராயேல் என்ற பெண் இயேசு கிறிஸ்துவாகிய சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னா அந்த இஸ்ராயேல் என்ற பெண் பல துன்பங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை அனுபவிக்கணும். அதன் ஊடாகத்தான் போனோம், துன்பத்தின் வழியா போனோம், பல உபத்திரத்தின் வழியா கடந்து போனோம். அப்படி போனால்தான் குழந்தைய பெற்றெடுக்க முடியும். ஆகவே சூரியனை இதைத்தான் யோவான் ஸ்திரீயின் பிரசவ கால அங்கலாய்ப்பின் வேலையாகும் என்கின்றார். இந்த அவர் சொன்னார் பத்தியா 2வது வசனம் 12வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு அவரு? அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்படின்னு 2வது வசனம் சொல்லுதுங்க. யோவான் எழுதுறாரு. இதைத்தான் யோவான் ஸ்திரீயின் பிரசவ காலம் அங்கலாய்ப்பின் வேலையாக என்கின்றார். இது புரியுதுங்களா? ஆகவே சூரியனை அணிந்திருந்த ஸ்திரீ இஸ்ரவேலையே சுட்டி காட்டுபவள் என்பதில் நமக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இஸ்ரவேல், அதாவது வானத்துல இருக்கிற அந்த பெண், சூரியனை ஆடையாய் அணிந்திருந்த பெண், தலை மேல கிரீடம் வச்சு அந்த கிரீடத்துல 12 விண்மீன்கள் இருந்த அந்த கிரீடத்தை தலையில வச்சுட்டு இருந்த அந்த பெண், சந்திரனை கால் கீழே வச்சுட்டு இருந்த அந்த பெண் யாருன்னா இஸ்ரவேல் என்ற பெண்ணுத்தான் இப்படி அடையாளப்படுத்தி எழுதப்பட்டிருக்குதுங்க. சூரியன், சந்திரன் யாக்கோபும் அவருடைய மனைவியாகவும் அவருக்கு பிறந்த 12 பிள்ளைகள் 12 நட்சத்திரமாகவும் சித்தரிக்கப்பட்டு காட்டப்படுகிறது. அவ பிரசவ வேதனைப்பட்டு அலறினாள் அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல நம் பிதாவாகிய தேவன் அளித்த அந்த வாக்கு தத்தம், அந்த சுதந்திரவாளியாகிய பிள்ளையை அந்த இஸ்ரவேல் என்ற பெண் பெற்றெடுக்கும் பொழுது அவர் பல துன்பங்களை கடந்து போனோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற நம்ம தொடர்ந்து படிச்சு பார்த்தோம்னா அவங்க அனுபவிச்ச வேதனை பிரசவ வேதனை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேதனையெல்லாம் அந்த இஸ்ரவேல் பெண் அனுபவிச்சதுனால தான் இயேசு கிறிஸ்துன்ற சுதந்திரவாளியாகிய வித்து இந்த பூமியில பிறந்தாரு. ஏதேன் தோட்டத்தில் நம் ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமை போய் பாவம் செய்த பிறகு தேவன் அவர்களை அழைத்து விசாரிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணிட்டாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ சாத்தான முதல்ல விசாரிக்கிறார். அப்பொழுது சாத்தானிடம் என்ன கூறினார்? உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உனக்கும் அவளுக்கும் அப்படின்னு ஆண்டவர். உனக்குன்றது யாரு? சாத்தானுக்கும். அவளுக்கும் அப்படின்றது இஸ்ராயேல் என்ற பெண்ணுக்கும். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா உங்ககிட்ட பிறக்கிற குழந்தைக்கும், அதாவது சாத்தானுடைய பிள்ளைக்கும், அவள் வித்துக்கும் அப்படின்னா இஸ்ரவேலில் இருந்து பிறக்கிற குழந்தைக்கும்.
இஸ்ரவேலில் இருந்து பிறந்த குழந்தை இயேசு கிறிஸ்து. சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லிட்டாரு. அவளுக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்றாரு. அப்படின்னா அவள் என்பது ஏதேன் தோட்டத்திலேயே நம் பிதாவாகிய தேவன் சொல்றாரு. அவளுக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்றது சூரியனை அணிந்திருந்த ஸ்திரியையே, அதாவது இஸ்ரவேலையே தேவன் ஏதேன் தோட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லிவிட்டார். அங்கே சொல்லிட்டாரு, ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லிட்டாரு இந்த பெண் யாருன்றத. இஸ்ரவேல் தான் இந்த பெண்ணு. அவள் வித்து என்பது இஸ்ரவேலிடம் பிறக்க போகும் இயேசுவே அந்த வித்து. வித்துனா குழந்தை அப்படின்ற அர்த்தமும். அதனால இந்த 2 வசனமும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய அடையாளத்தை யோவான் பார்க்கிறாரு. சூரியனை ஆடையை அணிந்திருக்கிறார் ஒரு பெண்ணு, ஒரு ஸ்திரீ. அவ தலையில இருக்கிற கிரீடத்துல 12 நட்சத்திரம் இருக்குது, காலில் சந்திரன் இருக்குது. இதெல்லாம் யார் யாரை குறிக்குது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பேசி இருக்கிறோமோ. சபையை குறித்து பேசியிருந்தா கூட சபைக்குரிய விளக்கமா நம்ம சொல்லி இருக்கிறோமோ. அதனால இந்த வானத்தில் சூரியனை ஆடையாய் அணிந்திருந்து கிரீடத்தை தலையில சூடியிருந்து 12 நட்சத்திரங்கள் உள்ள தலையில கிரீடத்தில் வச்சுட்டு இருக்கிற அந்த பெண்ணு, சந்திரனை காலில் வச்சுட்டு அந்த பெண் யார் அப்படின்னா இஸ்ரவேல் என்ற பெண். இஸ்ரவேல் என்ற பெண்ணை உருவகப்படுத்தி சொல்றாங்க. உருவகப்படுத்தி சொல்ற விஷயம் இது. அதனால இப்ப நம்ம அந்த பெண் யாருன்றதை மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பெண்ணுக்குரிய அடையாளம் எல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வசனம் 3வது வசனம், 3வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். நீங்க வேதத்தை எடுத்து படிங்க. 3வது வசனம் என்ன சொல்லுது அந்த வசனத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். வலு சர்ப்பத்தை பத்தி நம்ம பேச போறோம். தயவுசெய்து இந்த 12வது அதிகாரம் முழுவதும் படிங்க. பல வீடியோக்கள் இந்த 12வது அதிகாரத்துல வருமோ, நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. தயவு செய்து தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இதை சம்பந்தப்பட்டு இந்த 12வது அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நான் போட்டிருக்கிற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும். சூலமித்தியாலும் மேய்ப்பனும், பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும், அப்புறம் ஆவியும் மணவாட்டியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதை பற்றி நிறைய தானியலின் 70வது வாரங்கள், இதை பற்றி நிறைய நான் பேசியிருக்கிறேங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த 12வது அதிகாரம் படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ, புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க. நான் ஒரு டீச்சர் மாதிரியோ ஒரு ஆசிரியர் மாதிரியோ நான் பேசல. சாதாரண மக்கள் சாதாரண மொழியில எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் நான் பேசியிருக்கிறேன். வேதத்தில் இருக்கிற வசனங்களை படிச்சு அதை நான் உள்வாங்கி மக்களுக்கு புரிந்து கொள்ளுற மாதிரி மக்கள் ஈஸியா அவங்க சாதாரணமா பேசுற மொழியிலேயே தான் உங்களுக்கு நான் இந்த விளக்கத்தை சொல்லின்னு வரேன். ஆசிரியர் மாதிரி எல்லாம் நான் பேசல. ஏன்னா இலக்கணத்தோடு பேசணும். இலக்கணத்தோடு பேசணும்னாக்கா படிக்காதவங்க எல்லாம் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இலக்கணம் தெரியாதவங்க எல்லாம் எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்க? அதனால மக்கள் சாதாரணமா மக்கள் பேசுற மொழியிலே தான் நான் பேசுறேன். நீங்க புரிந்து கொள்ற மாதிரி உங்க மொழியில நான் பேசிட்டு வரேங்க. அதனால இன்னும் இந்த அம்மா ஒரு டீச்சர் மாதிரி ஒரு லெக்சர் மாதிரி பேசாத, ஏன்னா குபகாட்டு காட்சி மாதிரி கிராமத்து காட்சி மாதிரி பேசுறால
அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்க புரிந்து கொள்ற மாதிரி தான் நான் பேசிட்டு வரேன். இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். இப்படி பேசணும்ன்றது மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட்டுங்க. அதனால இந்த 12வது அதிகாரத்தை தயவு செய்து படிங்க. இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சந்தேகம் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அதுக்கும் நான் விளக்கம் சொல்லுவேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, இந்த சூரியனை ஆடை அணிந்திருந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அதுக்கு உண்டான விளக்கம் நான் சொல்கிறேங்க. வீடியோ போட்டு வீடியோவில் நான் சொல்கிறேங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாரநாதா.